வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாள். அன்னைக்கு பக்தர்கள் அனைவருமே கால பைரவரை போய் சிவன் கோயில்களில் வழிபடுவது வழக்கமா இருக்கு. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிய திரையம்பிகா அஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திரையம்பகாஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் ஸ்பெஷல் அஷ்டமி. அன்னைக்கு நீங்க பைரவரை வழிபடும் போது அத்தனை நீங்கள் வேண்டுதல், இத்தனை நாளா வைத்த வேண்டுதல் எல்லாமே இந்த ஒரு நாள் வழிபாட்டினால எல்லாமே நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. என்னது இது திரியம்பகாஷ்டமின்னு சொல்றீங்க புதுசா அப்படின்னு கேக்குறீங்களா? தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் நமது சிவபெருமானார் மகாதேவர் இருக்கார் இல்லையா, அவரு பைரவரா அவதாரம் எடுத்து வந்து நமக்கு மக்களுக்கு பக்தர்களுக்கு அருள்வளிச்சிட்டு இருக்காரு. அப்படி அந்த திரியம்பகாஷ்டமியை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் முதன் முறையா நம்ம ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கேன், ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பதிவுக்குள்ள போலாம். அஷ்டமி திதிகளில் பொதுவாக சுப காரியங்கள், கிரகப்பிரவேசம், திருமணம், இல்லை சொத்து வாங்கிறது, இது மாதிரி விஷயங்களை வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் ஹோமங்கள் பண்ணலாம், ஜபங்கள் ஜபிக்கலாம், அதே மாதிரி மந்திரங்களை கற்றுக்கிறதுக்கு அன்னைக்கு உகந்த நாளாக இருக்கும். குருக்கிட்ட தீட்சை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய குருக்கிட்ட போய் தீட்சை வாங்குறதுக்கும் இந்த அஷ்டமி திதி ரொம்ப நல்ல திதியா இருக்கும். ஏன் எதனால நல்ல காரியங்களுக்கு சுப காரியங்களுக்கு ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெய்வ காரியங்கள்ல நம்ம முழுசா ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேய்பிரை அஷ்டமிய இல்ல பொதுவாவே அஷ்டமி திதிய நவமி திதியெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த பங்குனி மாதம் தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு வருதுன்னா, இப்ப ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. அன்னைக்கு திரியம்பகா அஷ்டமி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரோட அழைக்கப்படுது. இந்த திரியம்பகா அஷ்டமியில கால பைரவரை வணங்கணும். கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டு அன்னதானம் வழங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும். நீங்க நினைக்கிற ஐஸ்வர்யம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கீங்க, சம்பள உயர்வு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமியில நீங்க வணங்குனீங்கன்னா, தேய்பிரை அஷ்டமி எல்லாமே நல்லதா இருந்தா கூட இந்த திரியம்பக அஷ்டமி அன்னைக்கு நீங்க வணங்கும் போது அந்த சம்பள உயர்வுங்கிறது தானாவே பல்லாகி பெருகி வரும். சரிங்களா? அதாவது நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். பெருகி வரும் அப்படின்னா அதிகமாகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த ராகு காலத்துல வர தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு காலத்துல ஸ்ரீ சொர்ணாஷ்டக பைரவர் இருக்காங்க இல்லையா, அந்த பைரவரை வணங்கும் போது நமக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதி இருக்காரு இல்லையா, அவரை வணங்கின பலன் இங்க கிடைக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவரே செல்வத்தின் அதிபதி பிரபஞ்சத்துல கலந்திருக்காரு. நம்ம இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வணங்கும் போது அத்தனையும் நமக்கு தானாவே கிடைக்கும். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கு இல்லைங்களா, அவரை வணங்குறதுக்கு எதற்காகனா கடன் தீரவும், ஏற்கனவே கொடுத்துட்டோம் பணம், அந்த கொடுத்த பணம் இப்ப திருப்பி வரமாட்டேங்குது. அது நம்ம ஒரு படத்துல வடிவேலு சொல்ற மாதிரிதான், இனி நீதானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்த பணம் திருப்பி வரமாட்டேங்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே நமக்கு வழிபாடு, ஒரே தெய்வம் வழிகாட்டக்கூடியவர் யாருன்னா நம்ம இந்த பைரவர் மட்டும்தான். அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், அஷ்டமி அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ராகு காலத்துல பஞ்ச தீபம் போடணும். யாருக்கு? பைரவருக்கு
பஞ்ச தீபம் 5 தீபங்கள் ஏற்றி வைத்து நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்ததுதான். இதே நாம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழக்கத்துல கொண்டு வரணும், வழக்கத்துல கொண்டு வரணும். வரும்போது இத்தனையோ நம்ம அடைய முடியும். இந்த திரியம்பக அஷ்டமிய நீங்க வழிபாடு நடத்தும் போது இந்த அஷ்டமி தேதியில வரக்கூடிய ராகு காலத்துல இந்த மாதிரி பஞ்ச தீபம் போட்டு வழிபடுங்க, பைரவரை வழிபடுங்க, அன்னதானம் செய்யுங்க. அப்ப என்ன ஆகும், என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய வலி, பிணி இது எல்லாமே போய் அவங்க வேதனையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேதனையெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உத்தியோகத்துல இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, இல்ல சம்பள விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த அஷ்டமியில நீங்க சுவாமிய பைரவரை வணங்கும் போது எல்லாமே கிடைக்க போகுது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனியும் நம்ம கால பைரவரை விட்டுறலாமா? விடக்கூடாது தானே. அதனால இந்த திரியம்பகாஷ்டமி அன்னைக்கு நாம போய் நம்ம சிவபெருமான பைரவர் அவதாரத்துல இருக்கவரை வணங்கி நமக்கு தேவையான அத்தனையுமே நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா அன்பே உருவானவர் நம்ம சிவபெருமான். எந்த பயமும் வராது பாருங்க. முதல்ல பைரவரை வணங்கும் போது இந்த பில்லி சூனியம் ஏவல்னு என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, அந்த பயம் எல்லாமே பைரவரை வணங்கும் போது நமக்கு வராது. ஏன்னா அவர்தான் நம்ம அப்பா, நம்ம கூட தானே இருக்காரு. என் அப்பன் சிவபெருமான் நம்ம கூட எப்பவுமே இருந்தா கூட இந்த பைரவரை வணங்கும் போது அதற்கு தகுந்த ஒரு பலசாலியா ஆக்ரோஷமானவரா அப்படி இருந்து நம்மளை காத்து கொடுப்பாரு இல்லையா, நம்மளை காத்து அருள்வாரு. அதனாலதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரியம்பகாஷ்டமி அன்னைக்கு நாம எல்லோருமே கால பைரவரை வணங்கலாம், சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்கலாம். இப்படி எந்த பைரவர் உங்களுக்கு பக்கத்துல இருக்காரோ அவரை வணங்கி நமக்கு தேவையானத வாங்கிக்கலாம். அதோட இல்லாம நமக்கு தேவை இல்லாததை எடுத்துருங்க, எங்களை நிம்மதியா வாழ வைங்க அப்படின்னு நம்ம தான் உரிமையா நம்ம அப்பாட்ட கேட்க முடியும். நம்ம அப்பா சிவபெருமான்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறவர். சரிங்களா? அதனால தேய்பிரை அஷ்டமியான இந்த திரியம்பக அஷ்டமி அன்னைக்கு நீங்க அவசியம் பைரவர் கோயில்ல போய் வழிபடணும். உங்களால முடிஞ்சது அன்னதானம் பெரிய அளவுல செய்யலைனாலும் ஒரு 3 பேத்துக்கு, ஒரு 5 பேத்துக்கு உங்களால சாப்பிட என்ன கொடுக்க முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி கொடுங்க. அவங்க சந்தோஷமா உங்களை வாழ்த்துவாங்க. இன்னொன்னு தெரியுங்களா, இந்த தேய்பிரை பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த திரியம்பக அஷ்டமி அன்னைக்கு நம்ம காலபைரவரை வணங்கும் போது தொழில் வளர்ச்சி அபரிமிதமா போகுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு தான் வந்து சம்பள உயர்வு வரும், அதிகமா செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. தொழில் வளர்ச்சி, முதலீடு போட்டு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்ல வரவு கிடைக்கும். அப்படி நல்ல வருமானம் வரும்போது எல்லோருக்குமே சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? குழந்தைங்க நன்னா இருப்பாங்க, நல்ல படிப்பு வரும். உங்களுக்கு மனசுல எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் சரி, சஞ்சலம்னு சொல்லுவோம், வெளியிலையும் சொல்ல முடியாது, நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சஞ்சலங்கள் எல்லாமும் இந்த பைரவாஷ்டமி அன்னைக்கு நீங்க செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே அனுபவிச்சது தான், முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போனது தான். இப்போ எல்லாருமே அதையெல்லாம் திரும்பவும் மீட்டெடுத்து, அதாவது ஒரு சில 10 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவு விழிப்புணர்வு இல்லாம நம்ம என்னென்னமோ எங்கெங்கேயோ போயிட்டா கூட இன்னைக்கு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவருடைய அருள் முழுக்க நமக்கு தான், நமக்கு மட்டும்தான். அப்படிதானே? காலபைரவரோட அருள் தேய்பிரஷ்டம் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், வழிபடுறோம், அன்னதானம் செய்யறோம். அதை தான் நான் சொல்லிட்டேன், பெரிய அளவுல இல்லைனாலும் பசித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு 3 பேருக்கு கொடுங்க, இல்ல ஒருத்தருக்கு மட்டுமாவது கொடுங்க, மனசு திருப்தியா இருக்கும் நம்மளுக்கு. செய்யறோம், நம்ம அப்பா கிட்ட என்ன கேட்கிறோமோ அத்தனையும் கேட்டு வாங்குறோம். என் அப்பன் சிவபெருமான் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் கூட மன சஞ்சலம் இல்லாம, எந்த விதமான பயமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் பாருங்களேன், எப்பவும் இப்ப சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த போருனால அமெரிக்காவும் ஈரானும் சண்டை பிடிக்கிறாங்க, உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை பிடிக்கிறாங்க, அது இல்லாம நாட்டுக்குள்ளேயே கலகங்கள், சில பல பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள், இது எல்லாம் சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டே தானே இருக்கோம். சிவபெருமானே சீக்கிரம் இந்த இதெல்லாத்தையும் நிறுத்துங்க, கஷ்டத்தெல்லாம் போக்குங்க, எங்களுக்கு இந்த போரினால் வரக்கூடிய துன்பங்கள் வேண்டாம், ஏன்னா இவ்வளவு அறிவு பெற்றுட்டோம், பகுத்தறிவோட இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா அந்த
பழைய பஞ்சாங்கம் மாதிரி தான். பழைய பஞ்சாங்கம்னு சொல்றது கூட சொல்லக்கூடாது நம்ம. அந்த மாதிரி தான் அந்த பொறாமை, தானே ஆக்குபை பண்ணிக்கணுங்கிறது. இதனால தானே இந்த ட்ரம்ப் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன், நம்ம நமசிவாயத்தை வேண்டுவோம், நம்ம சிவபெருமான் நமக்கு அருள் புரிவாரு, இந்த சண்டையெல்லாம் நிறுத்துவாரு அப்படின்னு சொன்னதுக்கு பலனா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அதனால தான் ட்ரம்ப் பாருங்க நேத்தியிலேருந்து 10 நாளைக்கு போரை நிறுத்தி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க. சாப்பாட்டுக்கு டிவியில பார்க்கும்போது அவ்வளோ வேதனையா இருக்கு. அந்த போல அந்த இதெல்லாம் போயிடுச்சு. சிவபெருமானால 10 நாட்கள் நிறுத்தி இருக்கிறது. இனி தொடர்ந்து போரே இல்லாம ஆகணும். அவர்களுக்குள்ள சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க மனசுக்குள்ள சிவசிவான்னு சொல்லிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் நல்லது கிடைக்கணும். இந்த உலகம் முழுக்க அமைதியில் ஆழணும். சந்தோஷமா இருக்கணும். எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும். அந்த மாதிரி வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? பாய்.